அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, 50 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதி சர்வ அமாவாசையானது ஏற்பட போகிறது. அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி மாதம் திங்கட்கிழமை அன்று அமாவாசையானது ஏற்பட போகின்றது. திங்கட்கிழமை அன்று அமாவாசை வருவதால் இந்த அமாவாசையை சோமாவதி அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த அமாவாசையானது வருடத்திற்கு ஓரிரு முறை மட்டுமே நிகழும். அந்த வகையில் செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த அமாவாசையானது வரப்போகின்றது. இந்த அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசையின் பொழுது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த சோமாவதி அமாவாசையானது செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 5:21 மணிக்கு ஆரம்பமாகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசை செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் காலை 7:24 மணி வரையும் இருக்கின்றது. உத்திரம் பாதம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை பாதம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கன்னிராசி. கன்னிராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சுக்கிரன் கேது, ரணருண ரோகஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், கலத்திரஸ்தனத்தில் ராகு, பாக்கியஸ்தனத்தில் குரு, தொழில் ஸ்தனத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தனத்தில் சூரியன் புதன் என்று கிரகங்கள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 17ஆம் தேதி ஐனசைன போகஸ்தனத்தில் இருந்து சூரிய பகவான் ராசிக்கு மாறுகிறார். 19ஆம் தேதி ஐனசைன போகஸ்தனத்தில் இருந்த புதன் ராசிக்கு மாறுகிறார். 19ஆம் தேதி ராசியில் இருந்து சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரக பயிற்சிகளும் நடக்கின்றன. இதில் கன்னி ராசி அதிபதி புதன் பகவான் கடக ராசியிலும் சிம்மத்திலும், சிம்ம ராசி அதிபதி சூரியன் ராசியில் சஞ்சரித்த பிறகு கன்னி ராசிக்கும் மாறுகிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களின் புத்தி கூர்மையால் உங்கள் தொழில் வேலையில் முன்னேற்றத்தை காண இயலும். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் வேலையை முடிப்பதில் சவால்களை எதிர்கொண்டாலும் கடின உழைப்பால் வெற்றியை பெற முடியும். படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் அதிகமான முயற்சி தேவைப்படும். கடின உழைப்பின் மூலம் வெற்றிகள் பெற்றிடலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலையும் அமையும். தாமதம் ஏற்பட்டாலும் உங்கள் கடின உழைப்புக்கான வெற்றியையும் பெற்றிடுவீர்கள். குடும்ப சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முக்கிய முடிவுகளையும் உறுதியாக எடுப்பீர்கள். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களும் ஆதரவாக இருப்பார்கள். துணையின் அன்பையும் பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சந்தேகங்கள் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மன வருத்தத்திற்கு பின்னர் காதல் அதிகரிக்கும். காதல் விஷயத்தில் தவறான புரிதல் இருக்கலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். துணையுடன் பயணங்கள் செல்லவும் வாய்ப்பிருக்கிறது. பொருளாதார நிலையை பொறுத்தவரை நிதி ரீதியாக பெரிய அளவில் சாதகமாக இருக்காது. வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் செலவுகளும் தொடர்ந்து வரலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிதிநிலை சிக்கல் தரக்கூடியதாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரையில் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவம் தொடர்பாக உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு கண் மூட்டு தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை. பணப்புழக்கமும் அவ்வப்பொழுது கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உண்டாகும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் விலையில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள். பிள்ளைகள் வேளையில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்திலும் வரன் அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்பொழுது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும்.
குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும். அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனால் அறிவாற்றல் வெளிப்படும். தடைப்பட்ட வேலையும் நடைபெறும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சொத்து வாங்கக்கூடிய கனவும் நனவாகும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். குலதெய்வ அருள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். விரயஸ்தான அதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செயல்களில் வெற்றி உண்டாகும். ராகு பகவானால் நட்பு வட்டம் விரிவடையும். குடும்பத்தில் அவ்வப்பொழுது குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை அவசியம். மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 5, 10 மற்றும் 14. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குருவும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பெரியோரின் ஆதரவால் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும். வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். வரவேண்டிய பணம் வரும். புதிய சொத்தும் சேரும். காவல், இராணுவம், பேரிடர் துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாறுதல்களும் ஏற்படும். செய்து வரக்கூடிய தொழிலால் வெளியூருக்கு பயணம் ஏற்படலாம். வசதி வாய்ப்பும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். சுக்கிர பகவானால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். விரயஸ்தான சூரியன் செலவுகளை அதிகப்படுத்துவார். ஒரு சிலருக்கு போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதால் சங்கடம் உண்டாகலாம். வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தலாம். செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பதும் நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 2, 5, 11 மற்றும் 14. அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் குருவுடன் இணைவதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். சமூகத்தில் அந்தஸ்து, செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். உடல்நிலை சீராகும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். சுக்கிரன் சஞ்சார நிலைகள் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் அதிகரிக்கும். வராமல் இருந்த பணமும் திரும்ப வரும். தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும். சூரியன் விரயஸ்தானத்தில் மறைவதால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கலாம். வழக்கமான வேலைகளில் உங்கள் கவனம் சிதறலாம். சுயதொழில் செய்து வருபவர்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவர் பிரச்சனைகளில் தலையிடுவதும் பஞ்சாயத்து செய்வதும் சிக்கல் அதிகரிக்கலாம். வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்பவர்கள் ஏஜென்ட் விஷயத்தில் கவனம் தேவை. எதிலும் அவசரம் வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் அவசியம். அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 5, 9 மற்றும் 14. மேலும் இந்த சோமாவதி அமாவாசை அன்று புனித நதியில் நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் ஆற்றில் குளிக்க முடியாவிட்டாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கும் நீரில் சில துளிகள் கங்கை நீரை சேர்த்துக் கொள்ளலாம். இதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். ஆடை மற்றும் தானியங்களை தானம் செய்தால் வெவ்வேறு விதமான பலன்களும் கிடைக்கும். சோமாவதி அமாவாசை என்று பசுவிற்கு நெய் கலந்த ரொட்டி, வெல்லம் கொடுத்தால் விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து
புனித நதிகள் நீராடிய பிறகு பச்சை பாலில் தயிர் தேன் கலந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம். இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகமும் உண்டாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.